Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE Mains eligibility criteria தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. குறிப்பா இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27-28 aspirants-ஆ இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு போர்டு எக்ஸாமோட சீரியஸ்னஸ் இப்போ புரிய வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் டார்க் ரியாலிட்டி ஆஃப் ஜேஇன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்துட்டு நான் ஓரளவு கிளாரிட்டியான உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்கேஸ் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னாலுமே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கேட்கணும், அவங்களோட ட்ராப்பில் மாட்டிக்காமல் அவங்கள்ட்ட ஒரு பெஸ்ட்டான பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் கேட்டு நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணணுங்கிற விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். இல்லாமலும் JEE மெயின்ஸை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். அதுவுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைம் கிடைச்சிருந்தா அந்த வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே ஒரு சார் தான். எனக்கு அவரோட பேர் கரெக்டாக தெரில. எல்லா வீடியோஸ்கிலையும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சார் 12th எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே, JEE மெயின்ஸுக்கு 12th வந்துட்டு போர்டு எக்ஸாமில் என்ன சார் எலிஜிபிலிட்டி வேணும், அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுங்க சார், இன்னும் ஒன்று புரியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ட்டு விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். JEE மெயின்ஸ், ஜோசா, JEE அட்வான்ஸ், நியாஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபியூஷன்ஸ் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க்ஸ் ரொக்கேட், அதாச்சும் JEE மெயின்ஸில் தான் ஆல்ரெடி அதுவே ஒரு பெரிய எக்ஸாம் சார். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 12th மார்க்கும் வேணுமா சார், போர்டு எக்ஸாம் எழுதணுமா, அதெல்லாம் உண்மையா சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. இப்போ வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய டிபேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய கேஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே NTAவோ சரி, இல்லைனா ஜாப்னு சொல்லுவாங்க, JEE அபெக்ஸ் போர்டு, அவங்களோ யாருமே வந்துட்டு அந்த 75% 65% கிரைட்டீரியாவை குறைக்கிற மாதிரி பேசவே இல்லை. அதனால் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாம் மார்க்ஸும் JEE மெயின்ஸ் மார்க்ஸும் இன்டர்லிங்க்டு தான். ஸோ அதனால் JEE மெயின்ஸில் நான் நிறைய பர்சன்டேஜ் வாங்கிட்டேன், போர்டு எக்ஸாம் விட்டுடலாம் அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா இப்போவே எரேஸ் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இஸ் 75% கம்பல்சரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கேன் ஐ ரைட் JEE இஃப் ஐ ஃபெயில் ஆர் ஸ்கோர் லோ? எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வீடியோவை முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ட்ராப்பர்ஸ், ரிப்பீட்டர்ஸ், அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்பியர், நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் தான் சார் நான் 2026 எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு JEE மெயின்ஸ் ஏப்ரல் அட்டெம்ப்ட், இப்போ வந்து ஏப்ரல் அட்டெம்ப்ட் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்பியரிங் இப்போ நெக்ஸ்ட் 2027 இப்போ படிச்சுட்டு இருக்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் ஜான்வரியில் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, ஏப்ரலில் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பியரிங்னாலுமே நீங்கள் தாராளமாக எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணி எழுதுகிற வரைக்கும் 12th போர்டு மார்க்ஸ் நீடடே கிடையாது. ஏன்னா ஜான்வரியில் உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் தான் நடக்கும். ஏப்ரலில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, உங்களோட போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவங்க வந்து JEE மெயின்ஸ் வைப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த 12th போர்டு மார்க்ஸோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. எப்போ உங்களுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஜோசா கவுன்சிலிங் தான் போர்டு எக்ஸாம் மார்க், JEE மெயின்ஸ் மார்க், உங்களோட ரேங்க் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3 கோர்ஸ் வந்து பேஸ். இது இல்லாமல் ஒரு சில பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பயாலஜியும் படிச்சிருக்கணும். ஆனால் JEE மெயின்ஸுக்கு தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அந்த எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க ஜோசா கவுன்சிலிங்கில். மேபி அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் PCMB படிச்சிருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். JEE மெயின்ஸுக்கு நீங்கள் டபுள் ட்ராப்பராக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கண்டினியூஸாக
3 வருஷம் எழுதலாம். இப்போ வந்து நீங்கள் 27 எழுத போறீங்கன்னா அடுத்து 28 எழுதலாம், 29 எழுதலாம். அதுக்கு மேலே உங்களால் எழுத முடியாது. 3 வருஷம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இவங்க வந்து அலௌட் இல்லை. வருஷத்துக்கு 2 அட்டம்ப்ட்னு பார்த்தா டோட்டலாக உங்களுக்கு வந்து 6 அட்டம்ப்ட்ஸ்க்கான சான்சஸ் கிடைக்கும். இது வந்து ஜெய் மெயின்ஸுக்கு தான் 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ஜெய் அட்வான்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் தான், 2 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் ஜெய் அட்வான்ஸ் வருஷத்துக்கு ஒரே தடவை தான், மே மாதம் வரும். அதாச்சும் உங்களுக்கு இப்போ ஏப்ரல் மந்த்தில் மிட்டில் 18ல் 20ல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு செகண்ட் அட்டம்ப்டுக்கான ரிசல்ட் எல்லாமே கம்பைண்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மே மந்த் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த மறுநாளே ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோ 75% ரூல் ஃபார் ரைட்டிங் ஜெய் மெயின்ஸ். நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எழுதுறதுக்கு 75% கிடையாது. ஆனால் என்ஐடி அட்மிஷன் ப்ராசஸில் ஐஐடிஸ் என்ஐடிஸ் அந்த ஜோசா கவுன்சிலிங் கீழே வர அந்த 123 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து தேவைப்படும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுதான் வந்துட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்துட்டு மற்ற யூடியூபர்ஸ்லாம் சொல்லி கேட்டேன் 60% இருந்தால் போதும் ஜிஎஃப்டிஐஸில் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து போன வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாச்சும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஜோசா கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங் இந்த கேட்வேல நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூஷன் போனாலுமே ஐஐடி என்ஐடி ஜிஎஃப்டிஐஸ் ட்ரிபிள் ஐடிஸ் எதுக்கு போனாலுமே 75% 65% மஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இப்போ ஒரு சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிஎஃப்டிஸ் அதாச்சும் வெரி வெரி சம் காலேஜஸ் தான், எல்லா காலேஜஸும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் மட்டும் சிங்கிள் வே இல்லாமல் சியூஇடி ஸ்கோர் இந்த மாதிரியான மற்ற எக்ஸாம் மற்ற ப்ராசஸும் வச்சுருப்பாங்க. ஒரு கேட்வே வச்சுருந்தாங்கன்னா அங்கே 60% அவங்க வச்சிருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் மூலமாக போறீங்க அப்படின்னா 75% இருந்தால் தான் உங்களோட கேட்டே ஓப்பன் ஆகும். இல்லைனா கேட்டை இழுத்து மூடிடுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸ்க்கான பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் ரொம்ப பிரச்சனை ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமே எழுதினாலுமே அது வந்துட்டு சிசாப் கவுன்சிலிங் நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் இஷ்யூவாக மாறும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி நான் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஏஜ் கிரைட்டேரியா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அப்பியரிங் இன் த ஜெய் மெயின்ஸ் 2026 தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ்க்கு யார் வேணாலும் எழுதலாம். இப்போ வந்துட்டு ஒரு 24 வயசு 25 வயசு இல்லை ஒரு 30 வயசில் ஒருத்தர் பார்க்குறாரு, நான் வந்து ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிருக்கணும். அதாச்சும் 12th எக்ஸாம் நிறைய பேர் வந்துட்டு 10th வந்துட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அப்படியே வந்து அவங்களோட ட்ராக் போயிருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினச்சி சாதிச்சவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இப்போ வந்து ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி நியாஸாக இருக்கலாம், இல்லை நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி யாராச்சும் எழுதி ரீசெண்டாக பாஸ் அவுட், அதாச்சும் நான் சொன்ன மாதிரி 3 வருஷம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 24, 25 வந்து 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருந்து எடுத்தேன். அதனால இவங்க 24, 25, 26 இந்த 3 வருஷத்துக்குள்ளார நீங்க வந்துட்டு எழுதிருக்கீங்க, ஏஜ் லிமிட் இல்லாம யார் வேணாலுமே அப்ளை பண்ணலாம். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ்ல அடி வாங்கலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா தான் இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, however the candidates may be required, அதுதான் வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ். அதாச்சும் இந்தந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இவங்க வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நார்மல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10+2 சிஸ்டம். இது வந்து ஜென்ரலாக நம்ம 10th படிப்போம், அதுக்கப்புறம் +2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு எங்கே வேணாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனி ரெக்கக்னைஸ்ட் சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எங்கேனாலுமே நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். அதுதான் சொல்லிருக்காங்க. நீங்கள் இந்த இதில் வரீங்க, இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கீழே வரீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டு நார்மலாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்மீடியேட் ஆர் 2 years ப்ரீ யூனிவர்சிட்டி, அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டினா நம்ம ஊரில் இல்லை, இதுவே கர்நாடகா, நான் பெங்களூரில் கொஞ்ச
கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே பியூன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ யூனிவர்சிட்டின்னு தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக தான் மேபி நிறைய தமிழ் ஆஸ்பிரன்ஸ் அங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமினேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் நியாஸ். இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நியாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்னால நியாஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் ஏங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். நியாஸ் எதனால் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75% கிரைட்டீரியா சொன்னேன்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியாஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்காது, பாப்புலேஷன் இருக்காது, எழுதுறதுக்குமே மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு அந்த சர்டிஃபிகேட் வேணும், பாஸுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதுக்காக தான் எல்லாருமே வந்துட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்லே பொதுவாக ஜாயின் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனால் என்ன ஆகிடும்னா நீங்கள் வந்து 75% கம்மியாக மேபி 70%, 65% வாங்கியிருந்தாலும் டாப் 20% வந்துடுவீங்க. அப்படி டாப் 20% வந்துட்டீங்கன்னா அந்த கிரைட்டீரியா இல்லாமலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஜோசா கவுன்சிலிங் வரப்போ சொல்கிறேன். ஜோசா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 75% வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா டாப் 20% வரணும். இப்போ நார்மலாக சிபிஎஸ்சி போர்ட்லையோ இல்லை நம்ம டிஎன் ஸ்டேட் போர்ட்லையோ டாப் 20% வர்றதுக்கே நமக்கு 480, 485 அந்த அளவுக்கு நிறைய மார்க் தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் எப்படி 475 தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம 75%, இப்போ 500க்கு பார்த்தீங்கன்னா 75%னா 375 மார்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 375 முடியலன்னா டாப் 20ல் வரவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நியாஸில் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய அஸ்பைரன்ஸு டைரக்டாக வந்துட்டு 10th முடிச்சோடனே நியாஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. நியாஸில் ஜாயின் பண்ணிட்டு இவங்க பாட்டு ஃப்ரீயாக எங்கேயாச்சும் ஜேஇ கோச்சிங் சென்டரில் இல்லைனா வந்துட்டு அவங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் அப்படி உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் லெவலுக்கு ப்ரெஷர் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு ஈஸி தான். நீங்கள் 75% எடுக்கணும்னாலுமே இந்த எக்ஸாமில் ஓரளவு ஈஸியாகவே எடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது நம்ம போர்டு எக்ஸாம் லெவலுக்கு. ஓகே, ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த அஸ்பிரன்ஸ் இப்போ சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் டாப் 20% போர்டு எக்ஸாமும் ஓரளவு வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் அந்த 75% கிரைட்டீரியாக்காக தான் எல்லாரும் வந்துட்டு அந்த டாப் 20ல் வந்துடலாம், அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நியாஸில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நீங்கள் டாப் 20ல் வரனா 80-85% மார்க் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு மேபி 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கேயாச்சும் ஒரு ஸ்கூலில் போயிட்டு லாக் ஆகிறதுக்கு நீங்கள் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எனி பப்ளிக் ஸ்கூல், போர்டு, யூனிவர்சிட்டி, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தா இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இவங்கள்ட்ட அதுக்கான அப்ரூவல் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ டிகிரி 3 years டிப்ளமோ டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே தாராளமாக எழுதலாம். அதுதான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன். இந்தந்த கண்ட்ரீஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் A level சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 12th ஈக்குவலன்ட் outside India or from a board exam not specified above should produce a certificate from Association of Indian. இது இவங்க வந்து மேலே மென்ஷன் பண்ண எந்த ஒரு கிரைட்டீரியாலையும் நீங்கள் வரலன்னா இவங்கள்ட்ட போயிட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஈக்குவலண்ட் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் 12th எக்ஸாமினேஷன் இஸ் நாட் அ பப்ளிக் எக்ஸாமினேஷன், ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் ஆகாத ஸ்கூல்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் மாதிரி வைக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே இன்டர்னலாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பப்ளிக் போர்ட் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இயர்லியர். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கணும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கணும். அதுவும் வந்துட்டு உங்கள் ஸ்கூலோட இன்டர்னல் எக்ஸாமாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போர்டு எக்ஸாம் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் தான். இன்கேஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அண்ட் ஸ்கில் எஜுகேஷன் போஸ் சிக்கிம். ஸோ இவங்களுமே வந்துட்டு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சிக்கிம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, கேண்டிடேட்ஸ் கேன் அப்பியர் இன் ஜேஇ மெயின்ஸ் 2026 கண்டக்டட் பை NTA as per the above. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க சொல்லிருக்காங்க. இது எல்லாமே ஜேஇ மெயின்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். ஸோ இயர் தான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், 3 years மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த 3 yearsக்குள்ளார நீங்கள் வந்து 3 consecutive yearsக்கு ஜெய் மெயின்ஸ்க்கு எழுதிக்கலாம், ஜெய் அட்வான்ஸ்க்கு 2 வருஷம் தான். ஓகே, அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டினா ஒரே விஷயம் தான், நீங்கள் 12th எங்கே படிச்சீங்க அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நிறைய பசங்க வந்துட்டு முன்னாடிலாம் ராஜஸ்தான், கோட்டா இல்லை ஹைதராபாத்தில் போய் படிப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜேஇ கோச்சிங் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹைப்பராக இருக்கும். அந்த ஏரியாவே இப்போ ஆந்திரா, ஹைதராபாத் அந்த சைடு ஃபுல்லாமே ஜேஇ ப்ரிப்பரேஷன் கோட்டை மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வழக்கம் போலவே இந்த 2 இடத்துல இருந்து மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸோட டாப் ரிசல்ட் மோஸ்ட்லி வரக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு ராஜஸ்தானுக்கோ இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ்க்கோ கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரெசிடென்ட் தமிழ்நாடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து இப்போ ராஜஸ்தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். நீங்கள் கோட்டாவில் போய் படிச்சிருக்கீங்க, அது ராஜஸ்தானுங்கிறப்ப ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ராஜஸ்தான் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். நீங்கள் 12th உங்களோட ஸ்கூல் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ, எங்கே நீங்கள் வந்து பாஸ் ஆன அந்த சர்டிஃபிகேட் வந்திருக்கோ அந்த ஸ்டேட்டு தான் உங்களோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து ரெசிடென்ஸாக நான் தமிழ்நாட்டில் தான் சார் பிறந்து வளர்ந்தேன், இதுதான் சார் எனக்கு வேணும், எனக்கு என்ஐடி திருச்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் வருவீங்க. அதர் ஸ்டேட்டில் போராடி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். ஓகே, ஹோம் ஸ்டேட் கோட்டாவுமே போராடி தான் வாங்கணும். ஹோம் ஸ்டேட் கோட்டாவுமே ஈஸி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த என்ஐடிஸ்லாம் உங்களுக்கே தெரியும், ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக திருச்சி நம்ம ஸ்டேட்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் படிச்சிருக்கீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் தான், என்ஐடி புதுச்சேரி ஈஸியாக கிடைச்சிரும். அதை விட புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி எவ்வளோ ரேங்க், ஒரு 5 lakh 6 lakh வரைக்கும் இருக்கீங்கனாலுமே ஓரளவு லோவர் பிரான்ச்சஸ் கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 lakh வரைக்கும் இருந்தீங்கனாலே சூப்பராக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கான எக்ஸாம்பிள் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நியாஸ், இப்போ வந்து நியாஸ் எடுத்துக்கிட்டோம்னா நேஷனல், நானே சொன்னேன் இப்போ வந்து 10th முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த இடம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஓகே, நீங்கள் வந்து தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுக்கான அந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வெளியூரில் போய் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் இதே மாதிரி கோச்சிங் சென்டர் நான் அங்கே போட்டேன், அதனால நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்காக நான் ஸ்டடி சென்டர் போய் நான் அங்கே வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கான எலிஜிபிலிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓசிஐக்கு வந்துட்டு அதாச்சும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம், ஃபாரின் அஸ்பைரன்ஸ்க்குலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸில் தான் வருவாங்க. பட் நாட் ஃபார் த ஹோம் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து ரிசர்வேஷன் இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 10% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 27%. இது எல்லாமே எவ்ரி கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோர்ஸ் வைஸ் தான் சொல்கிறேன். ஓவராலாக அந்த காலேஜுக்குன்னு ஓவரால் கிடையாது, ஈச் கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி நிறைய கோர்ஸுக்குலாம் ஒரு கோர்ஸ் தான், அதுதான் சொல்லிருக்காங்க எவ்ரி கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி 15%, எஸ்டிக்கு 7.5%, WBD 5% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி கேட்டகரின்ட்டு அதுக்குள்ளார மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால உங்களுக்குமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அஸ்பிரன்ஸ் யாராச்சும் பிடபிள்யூடி அஸ்பிரன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா எலிஜிபிலிட்டி இதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஃபார் அட்மிஷன் ஜோசா 75% மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 500னா நீங்கள் 375 வாங்கியிருக்கணும். 65%னா இதுலேருந்து ஒரு 50 மார்க் கம்மி பண்ணால் 325 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 325 மார்க்ஸ் மினிமம். நீங்கள் 323 324 வாங்கியிருந்தாலுமே எலிஜிபிலிட்டி வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தான் அந்த வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். நல்லா படிங்க, விட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் 20% வந்துடலாம். ஸோ 75%க்கு மேலே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் டாப் 20%. இப்போ நான் சொன்ன மாதிரி நியாஸ் எல்லாமே வந்துட்டு முன்ன பின்ன மாறும். ஸோ 75% எடுத்துட்டா நமக்கு சேஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இதுதான் வந்துட்டு என்ஐடி, IIT, GFTIs, IITs எல்லாத்துக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்.
இது வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்க டவுட். சார் இப்போ வந்து 75% ஓகே, 75% வந்து ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்தா சார், இல்லைனா வந்துட்டு வெறுமனே வந்துட்டு 3 சப்ஜெக்டா? இது வந்துட்டு ஒரு சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஜோசா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஓவராலாக 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த 3லாம் அவங்க செக் பண்ண மாட்டாங்க. லாங்குவேஜ் எல்லாமே செக் பண்ணி final mark தான் my dear students. Okay, so 75% is calculated on total aggregate marks of class 12th. Okay, so common misconception பாத்தீங்கன்னா only PCM marks are considered. இது வந்து wrong my dear students. ஜோசா கவுன்சிலிங். ஓகே, அதுக்கப்புறம் ஜோசா கன்சிடர்ஸ் லாங்குவேஜ் ஆப்ஷன் எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வாங்க my dear students. நெக்ஸ்ட் ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ணணும். இப்போ வந்து உங்களோட ஐஐடி கனவு இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு படிக்கட்டு வந்துட்டு போர்டு எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ். ஜேஇ மெயின்ஸ்லேருந்து அதாச்சும் எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் சரி, எப்படியும் அடுத்த வருஷம் ஒரு 17 lakh 18 lakh அஸ்பிரன்ஸ் எழுதுவாங்க. ஆனால் நமக்கு அந்த டாப் 2.5 lakhs ஒரு சில நேரத்தில் முன்ன பின்னா மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில 24லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அஸ்பிரன்ஸே எக்ஸ்ட்ரா வச்சாங்க. 2,70,000 கிட்ட வந்துட்டு 76,000 அந்த மாதிரி சம்திங் ரேஷியோவில் அவங்க வந்துட்டு நிறைய அஸ்பிரன்ஸை ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வந்து அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம்லாம் அவங்க கம்மி பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி ரேஷியோ தான். ஸோ டாப் 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் டாப் அப்ராக்சிமேட்டாக 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களதுல வரணும் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து லெஸ் தென் 10% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி சீட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,000 சீட்ஸ் இருக்கிற எல்லா ஐஐடிஸையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ அந்த 18,000 சீட்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு தான் இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமோட அந்த பியூட்டியே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு பயங்கரமான எக்ஸாம். ஜேஇ மெயின்ஸ் லெவலுக்கு ஈஸி கிடையவே கிடையாது. உங்களோட ஏஜ் செட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு டஃபஸ்ட் எக்ஸாம். நீங்கள் அந்த எக்ஸாம்குள்ள என்ட்ரு ஆகி பேசிக் மார்க் வாங்கினீங்கனாலே டாப் குவாலிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கு கம்மி, அதாவது கட் ஆஃப் அந்தளவுக்கு டஃப்பான வச்சுருந்தாங்க. 24ல் ஈஸியாக இருந்துச்சு. ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணாங்க, அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. கட் ஆஃப் எகிரிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே போன வருஷம் ரொம்ப ரொம்ப டஃப்பு, அதனால் கட் ஆஃப் அப்படியே ட்ராப் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்தாலும் நல்லது தான், ஈஸியாக இருந்தாலும் நல்லது தான். நீங்கள் எப்படி அந்த இடத்துல அப்ரோச் பண்ணுறீங்க அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதா 2 அட்டெம்ப்ட் தான், 2 consecutive years மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஜேஇ மெயின்ஸ் மாதிரி 6 அட்டெம்ப்ட் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 2 அட்டெம்ப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் நான் இந்த தடவை ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் நெருங்கி வந்தேன் சார், எனக்கு நல்ல ரேங்க் கிடைக்கல, நான் அடுத்த வருஷம் எழுதுறேன், நான் ஆல்ரெடி ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்ல சார், டைரக்டாக ஜேஇ அட்வான்ஸ் எழுதிக்கலாமா அப்படின்னா முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப அதாச்சும் இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கு நீங்கள் திரும்ப ஜேஇ மெயின்ஸ் எழுதணும், ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளாஸ் 12 அப்பியர்ட் இன் லாஸ்ட் 2 years ஒன்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அடுத்து 75% ரூல் இதுக்கும் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஜோசாக்குள்ளார வந்துட்டீங்கனாலே அது இருக்குது. ஓகே, ஒன்லி ரீசன்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அதான் நான் சொன்னேன், அதுதான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்பீட்டர்ஸ் ஜேஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ஸ்ட்ரிக்ட் அட்டெம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பட் லிமிட்டட் டு 3 years விண்டோ. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரிப்பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜேஇ மெயின்ஸுக்கு நீங்கள் டபுள் ட்ராப் வரைக்கும் எடுக்கலாம், அதுவே ஜேஇ அட்வான்ஸுக்கு சிங்கிள் ட்ராப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் அந்த 7-8 monthsல தட்டி தூக்குறது உங்கள் கையில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அப்பியரிங் ஆகிற 12th படிச்சுக்கிட்டே தட்டி தூக்குற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா வெறி கொண்டு படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப விட்டுறாதீங்க. ஏன்னா அது இல்லாமல் ரிப்பீட்டர்ஸ்க்கான அந்த கோச்சிங் பார்த்தீங்கன்னா அவனுங்க எக்கச்சக்கமாக காசு வாங்குவானுங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரிப்பீட்டர்ஸ்னாலே எங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சுருவோம் அப்படி இப்படின்னு வானுங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்படி போயுமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மார்க் கம்மியாக தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் தாங்கிக்க முடியும்னா அங்கே போய் சேருங்க. இல்லைனா பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு 2 lakh
1.5 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூட்மே நிறைய ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபினான்ஷியல் பேர்டனுக்காக அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டிலே படிக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன் மெட்டீரியல் சேரலாமா, ஆன்லைன் பேட்சில் சேர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டிலே தரவாக படிக்கலாமா, இல்லை நேரில் போனால் தான் நம்ம படிக்க முடியுமா, அங்கே போனால் நம்ம நல்லா படிக்க முடியுமா, அது எல்லாமே உங்களோட மைண்ட் செட். உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் அப்பியர் தான் ஆக போகிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ட்ராப் எடுக்கிற மைண்ட் செட் வரலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ராப் எடுக்கிறத, உங்கள் சீனியர்ஸ்லாம் ட்ராப் எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து இப்போயே ஒரு அவேர்னஸ் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் ஒன்லி 2 attempts allowed மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 375 மார்க்ஸ் வேணும்னா நிறைய பேர் 373 374 வரப்போ என்ன தோணுன்னா, நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுனோம்னா அடுத்து ஒரு மாதத்தில் வரும், அப்போ வந்துட்டு நமக்கு 1 மார்க் 2 மார்க்லாம் நம்ம ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. எழுதுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஜோசா கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் வந்துட்டு அப்போயே சொன்னேன் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டான்ட்டு. அவங்க ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இல்லை சார் நாங்கள் சும்மா பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங் பியூராக அவங்களோட செக் பண்ணுறது JEE மெயின்ஸ் ரேங்கை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்குமே தவிர 12th மார்க் அவங்க ஆட்லாம் பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 12th மார்க் வந்து அவங்க ஃபைனலாக உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிடும் ஒரு ரவுண்டுலேயும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஃபீ பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே பண்ண சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட 12th மார்க் அப்லோட் பண்ண உடனே அவங்க செக் பண்ணிவிட்டு உடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுவேன், எப்பொழுதுமே பேமெண்ட் வந்து லாஸ்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா டைமே எடுத்துப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க CSA கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப டைம் ஆனாலும் ஆகும், அக்டோபர் வரைக்கும் ஆனாலும் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ண வேண்டாம். பேமெண்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்லேயே பண்ணுங்கள். அதுக்குன்னு டைமையும் விட்டுறாதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க. அது பண்ண உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி போன வருஷம் வந்துட்டு 3 பேர் அவங்க அப்லோட் பண்ண உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ரிஜெக்ஷன் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருந்தா பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார அதாச்சும் CSA கவுன்சிலிங்குள்ளார மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன தடவை என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் வந்துட்டு கொஞ்சம் மிட்டில் வந்துருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜூலைன்னு நினைக்கிறேன், ஜூலை 1st 2nd தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் இவங்க வந்துட்டு ஜூன் எண்டிலேயே CSA வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப CSA கவுன்சிலிங்குள்ள என்ட்ரு ஆகிறப்பவே யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அட்டெண்ட் CSA கவுன்சிலிங்னு வந்துருச்சு. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு மெயில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறையா இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், எப்படினாலுமே ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்குள்ளார ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து CSA கவுன்சிலிங் மட்டும்தான். CSA கவுன்சிலிங் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் தேவைப்படுமே தவிர ஜோசா கவுன்சிலிங்க்கு ரொம்ப தேவைப்படாது. ஸோ அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறது அதுதான், இந்த ப்ரெஷர்லாம் வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேசாமல் ப்ரைவேட்டில் சேர்ந்துடலாமா, மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரலாமா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நிறைய மார்க் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம். அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நியா ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேன். நோ டாப் 20% மே நாட் பி அவைலபிள். 75% எடுத்துட்டா சேஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் டீட்டெயில்டாக பேசிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சார் இந்த டவுட் இருக்குது சார், இதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸும் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஜோசா கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.